ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ரீசெண்டாக உள்ள ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ நிசார் அப்படிங்கிறது என்னென்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடார் மிஷன், ஓகேவா? ஸோ நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து பண்ணின ஒரு ரேடார் மிஷன் தான் இந்த நிசார். ஸோ ஃபுல் ஃபார்மும் ரொம்ப முக்கியம். இது எப்போ விண்ணில் ஏவப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 30, 2025. ஸோ ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து GSLV MK2 ராக்கெட்டில் ஏவியிருக்காங்க. இதோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 12,000 கோடி. அண்ட் இது எதற்கான செயற்கைக்கோள் அப்படின்னா பூமி கண்காணிப்புக்கான முதல் இரட்டை இசைக்குழு ரேடார் செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, நல்லா பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இரட்டை அதிர்வெண் செயற்கை துளை ரேடார் SAR அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையை சேர்ந்த உலகின் முதல் பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளும் இந்த நிசார் தான், ஓகேவா? ஸோ எல்லாமே இந்த ஃபஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வருது. அண்ட் நாசா பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல் பேண்ட் ரேடார்ஸை மேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இஸ்ரோவை பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பேண்ட் ரேடார் இருக்குது இல்லையா? ஸோ LS அப்படின்னு 2 பேண்ட் இருக்குது. ஸோ இதில் எல் வந்து நாசாவும் எஸ் வந்து இஸ்ரோவும். ஸோ இஸ்ரோவில் எஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல் பேண்ட் ரேடார் என்ன பண்ணுது அப்படின்னா அடர்ந்த காடு மண்ணடுக்குகளை ஊடுருவி தரை சிதைவு நிலத்தடி இயக்கத்தை கண்டறிய உதவுது, ஓகே? ஸோ இதோட ஜிகாஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.257. ஸோ அது போல் பயிர் வளர்ச்சி, உயிரி அளவு மதிப்பீடு, நீர்நிலைகள், இது நீர்நிலைகளோட மேற்பரப்பு மட்ட மாற்றங்களுக்கு இஸ்ரோவோட எஸ்பேண்ட் ரேடார் உகந்ததாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எஸ்பேண்ட் ரேடார் அப்படிங்கிறது 3.2 GHz, ஓகே? ஸோ பூமியின் ஒவ்வொரு இடமும் 12 நாட்களுக்கு ஒரு முறை மீண்டும் பார்வையிடப்படுது. அதாவது 12 days ஒன்ஸ் அப்படிங்கிறது இது வந்து பூமியோட ஒவ்வொரு பிளேஸையும் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா இது பண்ணிகிட்டே இருக்குது, மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நிலையான கண்காணிப்பும் வழங்குது. இதோட டோட்டல் ஆயுள் காலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 years. ஸோ 5 years முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா பூமிக்கு நம்ம விஞ்ஞானிகள் இந்த ரிட்டர்ன் வர வச்சு அழிச்சு டெமாலிஷ் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த நிசார் இஸ்ரோ செயற்கைக்கோள் இருக்கு இல்லையா, துளை ரேடார் முதல் முறையாக ஸ்வீப்சர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 242 கிலோமீட்டர் பரப்பளவிலும் அதிக இடம் சார்ந்த தெளிவுத்திறனுடன் பூமியை கண்காணிக்கும் என்று விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸோ இந்த ஸ்வீப்சார் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன ராக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா GSLV F-16 ராக்கெட் மூலமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கு. ஸோ உங்களோட கொஸ்டின் என்னென்னா GSLV F-15 ரக ராக்கெட், ஓகேவா? அந்த ராக்கெட்டில் அது எப்போ விண்ணில் ஏவப்பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.